ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோமாப்பா, உம்மை சோஸ்திரிக்கிறோமாப்பா. ஆண்டவரே, வானத்தையும் பூமி அண்ட சராசரங்களை உண்டாக்கி ஆளுகை செய்கிறதான் எங்கள் வல்லமுள்ள தேவன் என்று பார்க்கிற ராஜா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே, ஆண்டவரே சோத்திரப்பா, எங்களை ஒன்று கூடி கர்த்தாவே இந்த நாளிலும் கர்த்தாவே உம்மை ஆராதிக்க துதிக்க பாட தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களை ஜீவனோடு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு பலத்தோடு நீர் வைத்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோமாப்பா. கிரியைகள் கர்த்தாவே அழிக்கப்பட்டு போகும்படியாய் ஜெபிக்கிறோமாப்பா. அந்தகாரத்தின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோமாப்பா. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம்ப்பா. உமக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா பொல்லாத ஆவியின் கிரியைகள், அக்கிரமத்தின் கிரியைகள், அசுத்தமான கிரியைகள் ஆண்டவரே அழிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோமாப்பா. ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோமாப்பா. ஆண்டவரே உம்மை தேடுகிற பிள்ளைகளை கர்த்தாவே, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையத்தக்கதாய் கர்த்தாவே எங்களை பரிசுத்தத்தினால் நிரப்புகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் பரிசுத்தமாகும்படி செய்கிறவன் நீரப்பா. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திர ராஜா. இந்த ஆராதனை வேளையை நீர் ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோமாப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஆராதனைகளை எல்லாம் நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோமாப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறவராச்சா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலம் ஆண்டவரே எங்களோடு கூட வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோமாப்பா. கூட இருங்கப்பா. பேசுகிறவர் நீர் ஆண்டவரே, நாங்கள் அல்ல ராஜா. ஆண்டவரே, நீங்களே எங்களோடு கூட பேசுகிறதாவே உம்முடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினால் நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே வழி நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஆண்டவரே சோத்திரம். நாங்கள் அல்ல ராஜா, எங்களுடைய சுய பெருமைக்காகவோ சுய இஷ்டத்திற்காக அல்ல ராஜா. உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமப்பா. தேசமெங்கும் ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் நீர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோமப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னதான தேவன் தாமே. ஆண்டவரே, உம்முடைய ஆவி ஆண்டவரே ஏசப்பா அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் மத்தியிலும் ஆண்டவரே அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தா வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு ரட்சகரின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்தலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஜீவனுக்காக சுகத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இடைவிடுகிறவர். கர்த்தர் ஒருவரையும் கைவிடாத தேவன். அல்லேலூயா. ஒருவரையும் கைவிடாத தேவன். ஒரு மனுஷனும் கெட்டு போவதுக்கு ஆண்டவருக்கு சித்தம் இல்லை. எல்லாரும் தேவனுடைய மகிமையை காண வேண்டும், என் தேவனுடைய பிரசன்னத்தை காண வேண்டும், என் தேவனுடைய வழிநடத்தலை காண வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அல்லேலூயா அல்லேலூயா. வேதத்திலிருந்து இந்த தினத்திலே சிறிது நேரம் சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 55:6. கர்த்தரை கண்ட அடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம். ஆண்டவர் எத்தனையோ தருணங்கள் வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கிறார். ஆனால் அந்த சமயத்தெல்லாம் அநேகர் என்ன செய்யறாங்கன்னா அதை அப்படியே வீணாக்கிறாங்க. கொடுக்கப்படுகிற நாட்களையும் தருணங்களையும் வாய்ப்புகளையும் பிரயோஜனப்படுத்தாம அப்படியே விட்டுருந்தாங்க. இங்க சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவரை தேடும் பொழுது, நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது, இன்னும் கொஞ்சம் வருஷம் போட்டுமே, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஆண்டவரை தேடிக்கலாமே, இப்பவுமே எதுக்கு, நான் இப்ப சின்ன பையனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாலிபர்கள் என்ன செய்யறாங்க, சீக்கிரத்துல என்ன செய்யறாங்க, இன்னும் கொஞ்சம் நாட்களை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரை நான் தேடலாம்னு நினைக்கிறாங்க. அதே போல சிலவங்க என்ன நினைக்கிறாங்க, பெரியவங்க ஆனதுக்கப்புறம் இன்னும் நம்ம என்னத்தை சாதிக்க போறோம்,
ஏதோ இருக்கிறோம் உலகத்துல கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு நம்ம போறோம்னு சொல்லி நாளையும் பொழுதையும் அப்படியே ஒவ்வொரு நாளையும் அப்படியே கடத்தி 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 ஆண்டவரை தேட முடியாதபடி அவங்களுடைய வாழ்க்கையே நினைச்சிடான் சின்ன பின்னமா நாசமாக்கிறாங்க. ஆனா சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, உனக்கு கொடுக்கப்படுகிற நாள் எந்த நேரம்னாலும் சரி, நீ சின்னவனா இருந்தாலும் சரி, வாலிப வயசா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, உனக்கு சமயம் கிடைக்கும் போது நீ ஆண்டவரை தேடு. கர்த்தர் உன்னோடு கூட பேசும் பொழுது, உன்னை வாஞ்சு அழைக்கும் பொழுது, நீ தேவனுடைய சத்தத்திற்கு உண்மையாய் கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்து வருவாய் என்று சொன்னார், தேவன் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேட வேண்டும். சங்கீதக்காரனாய் தாவீது அழகாக சொல்லுகிறார். சங்கீதம் 27:8 வாசியுங்கள். சங்கீதம் 27:8. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சு ஜெபம்ன்றாரு. ஆண்டவரே, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே நான் தேடுவேன். ஆண்டவரே, இந்த உலகத்துல யார் யார் முகத்தலாமோ நான் தேடி பார்த்துட்டேன்ப்பா, எங்கெங்கெல்லாமோ நான் தேடி பார்த்துட்டேன்ப்பா. ஆண்டவரே, நான் உங்க முகத்தை தேடணும்ப்பா. இன்னைக்கு அப்படிப்பட்ட வாஞ்ச விருப்பம் நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நீர் எங்களை உண்டாக்கினவர், உருவாக்கினவர். நான் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் செய்கிறவர். உம்முடைய முகத்தையே நான் தேடுவேன், உம்முடைய முகத்தையே நான் தேடுவேன், உம்முடைய முகத்தை நான் தேடுவேன்ப்பா. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே நான் தேடுவேன். ஆண்டவருடைய முகத்தை யாரெல்லாம் தேடுறீங்க, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. அவருடைய முகத்தை தேடுகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. என் தேவனாய கர்த்தர் சொல்கிறார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். யாரெல்லாம் உண்மையாய் ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும்னு சொல்லி, ஆண்டவரே நீர்தான் எங்களுக்கு துணையப்பா, நீர்தான் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர் ஆண்டவரே, நானுமே தேடுவேன் ஆண்டவரே, கருத்தாய் தேடுவேன் ஆண்டவரே என்று சொல்லி யார் உண்மையாய் தேடுகிறார்களோ என் தேவனாய கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் பிரசங்கியில சொல்லப்பட்டிருக்கிறது, 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலவங்க தேடுவாங்களாம். எப்போ தேடுவாங்கன்னு சொன்னா, நீங்க அங்க சொல்லப்பட்டிருக்க வாலிபனே, அந்த பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. உன் வாலிப பிரயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் இல்லை. எப்போ நமக்கு பிரியம் இருக்காது, எல்லாம் நம்முடைய வயசான காலங்கள்ல தவுண்டு போகும்போது நமக்கு என்ன செய்யாது, எதுவுமே தெரியாது, எதை சொன்னாலும் தெரியாது. அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும். ஏன்னா நீ எதையுமே பார்க்க முடியாது. சூரியன் எது, சந்திரன் எது, நட்சத்திரம் எதுன்னு உனக்கு என்ன செய்யாது, தெரியாது. உன் கண்ணே தெரியாம போவதுக்கு முன்னால நீ என்ன செய்ய, ஆண்டவரை தேடு. உன் ஆண்டவர் நல்லா வச்சிருக்கும் போதே நீ என்ன செய்ய, தேடு. அதுக்கு அடுத்த சொல்லியிருக்கு, மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராதற்கு முன்னும் வீட்டு காலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் குன்னி போய் எந்திர மறக்கிறவர்கள் கொஞ்சமான ஓய்ந்து பலகனியாக பார்க்கிறவர்கள் இருண்டு போவதற்கு முன்னும் எந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருக்களிலே வாசலின் கதவுகள் அடைக்கப்பட்டு குருவியின் சத்தத்திற்கு எழுந்திருக்க வேண்டியதாகி கீதவாக்கிய கன்னிகள் எல்லாம் அடங்கி போவதற்கு முன்னும். சொல்லிட்டு சிலவங்க வயசான காலத்துல என்ன செய்வாங்க, சொன்னதையே சொல்லிட்டு இருப்பாங்க. மேகங்கள் திரும்ப, மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராது, சொன்னதையே சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன செய்யறங்கிறதே தெரியாது. அதுக்கப்புறம் நீ ஆண்டவரை தேட முடியுமா, முடியாது. நீ எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் உன் நினைவு சிந்தனைகள் எல்லாம் என்ன செய்யும், மாறி போகும். நல்ல சிந்தனையோடு இருக்கும் பொழுது, நல்ல அறிவோடு இருக்கும் போது, நல்ல புத்தியோடு இருக்கும் போது நீ ஆண்டவரை தேட மறந்தீர் என்று சொன்னால் ஒரு நாள் வரும். அதுக்கப்புறம் எவ்வளவுதான் தேட சொன்னாலும்
எனக்கு இப்போ பைபிள் வாசிக்க எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை, அறிவு இல்லை, புத்தி இல்லை, ஒண்ணுமே இல்லை. மேட்டுக்காக அச்சம் உண்டாகி, அந்த 5ஆம் வசனத்தை சொல்லுங்க, மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி. அங்க சொல்லப்பட்டிருக்கு, மேடு பள்ளம் தெரியாது, உனக்கு எப்படி நடக்கணும் தெரியாது. வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளியும் பாருங்க, வெட்டுக்கிளின்னா என்னது? பியானு, தலையில பியானெல்லாம் உண்டாகி பாரமாகி பசித்தீவன் அச்சு போய், பசித்தீவனெல்லாம் என்ன செய்யணும்? அற்று போறதுக்கு மனுஷன் நித்திய வீட்டிற்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியில தெரியாதிருக்கு முன்னும் வெள்ளி கயிறு விட்டு என்ன செய்யுது? முடியலாம் என்ன செஞ்சு நிறைச்சி போச்சு. வெள்ளி கயிறு விட்டாச்சு, இனிமே என்ன செய்ய முடியாது, உன்னையால ஒண்ணுமே செய்ய முடியாது. காலில் உள்ள முட்டு பாதெல்லாம் என்ன செஞ்சு நசுங்கிட்டு ஊற்றி நிறைய சால் உடைந்து உனக்கு எப்படி ஒன்னு அறியாமலே என்ன செய்யுது? எல்லாமே போகுது. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாது இருக்கும் இன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் சரி, நீ ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எதுக்கு தேடணும் ஐயா? என் சரீரத்துல நல்ல ஆரோக்கியம் இருக்கு, பலன் இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் இப்போ ஆண்டவரை தேடதுக்கு முடியாது. எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, எவ்வளவோ மைக்கு போட்டு, எவ்வளவோ வண்டியை விட்டு, எவ்வளவோ நீங்க ஆராதனைக்கு வாங்க, ஆண்டவரை தேடுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்களுக்காக ஆண்டவர் உங்களுக்காகவே தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். மகனே மகளே வா 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 என்று சொல்லி அழைத்து நீ கர்த்தரை மகிமைப்படுத்த தவிர இந்த உலகத்துல வேற ஒண்ணு இல்லைன்னு உங்களுக்கு எவ்வளவோ சாப்பாடுலாம் போட்டு என்னெல்லாமோ செய்து, ஆனாலும் உனக்கு ஆண்டவரை தேட மனசு இல்லைன்னா ஒரு நாள் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் நித்திய வீட்டு கண்டிப்பா போய் தான் ஆகணும். அன்னைக்கு கணக்கு கேட்கும் போது எனக்கு நல்ல ஆண்டவரே நீங்க தந்தீங்க, சாப்பாடு தந்தீங்க, நான் அதை வாங்கினேன், இதை வாங்கினேன், நிலத்தை வாங்கினேன், பொருளை வாங்கினேன், எல்லாம் செய்தேன், ஆனா உண்மை என்ன செய்யல, தேடல அப்படின்னு சொன்னா அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு பிரயோஜனம் கிடையாது. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. என் முகத்தை தேடு, என் முகத்தை தேடு. நீ ஜீவனோடு இருக்கும்போது, நல்ல சுகத்தோடு இருக்கும்போது, ஆரோக்கியத்தோடு இருக்கும்போது, பலத்தோடு இருக்கும்போது நீ ஆண்டவரை தேடு, நீ ஆண்டவரை தேடு. கர்த்தரனை பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 8:17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அல்லேலூயா. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆண்டவர் சொல்கிறார், நான் கொடுக்கிற ஞானம், அறிவு, புத்திய நீ எப்போ தேடுறியோ அப்போ உனக்கு எல்லாம் உனக்கு தன்னால் வரும். என்னை கண்டடையணும்னு சொன்னா நீ காலையிலே எழுந்திரு, காலையிலே எந்திரிச்சு ஆண்டவரே நான் உம்மை தேடி வந்திருக்கிறேன்ப்பா, உம்மை தேடி வந்திருக்கிறானப்பா, உம்மை தேடி வந்திருக்கிறானப்பா, நீ தருகிற ஞானத்தை எனக்கு தாருங்கப்பா, அறிவை தாருங்கப்பா, புத்தியை தாருங்கப்பா. அப்பா நான் உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படணும்ப்பா. காலையிலே எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நீ கேட்டீங்கன்னா கர்த்தர் உனக்கு தர வல்லவராக இருக்கிறார். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். உண்மையான அன்பு இருந்துனா, உண்மையான பாசம் இருந்துச்சுன்னா நீ ஆண்டவரை தேடுவாய். அல்லேலூயா. நீ ஆண்டவர் மேல் அதிகமான தாகம் வைத்திருந்தானா கண்டிப்பாக நீ ஆண்டவரை தேடுவாய். ஆண்டவரை தேடாமல் உன்னால் இருக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் காலையிலே வந்து ஆண்டவர் கேட்கிறதான தேவன். என் மகனே மகளே, நான் உன் பக்கத்துல வந்து நிற்கம்பா, என்னோடு கூட பேசு, நான் உன்னோடு கூட பேசுவேன் என்று சொல்லி ஆண்டவர் தேடுகிறதான, உன்னை தேடி வருகிறதான தேவன். என்னை சிநேகிக்கிறவர்கள் நான் சிநேகிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னத பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்துமநேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதியிலும் தெருக்களிலும் தெரிந்து என் ஆத்துமநேசரை தேடுவேன் என்றேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. அப்படி சொல்லிட்டு இந்த 5ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு பாருங்க ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி அப்படியே சொல்றாரு பாருங்க. 2ஆம் வசனத்துல சொல்லிருக்கு, நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ வெளித்திருந்தது,
கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். அவர் படுத்திருக்காரு பாருங்க. நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்படிதாங்க. அவங்க எல்லா காரியங்களையும் செய்வாங்க, படுத்தாலும் அவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை அப்படியே தேடணும், ருசிக்கணும்னு சொல்லி அப்படி ஒரு ஆவலா இருப்பாங்க. அவங்க படுத்திருக்க தான் செய்வாங்க, நித்திரை தான் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுடைய இருதயம் யாரை தேடிக்கிட்டு இருக்கு? ஆண்டவரை தேடிக்கிட்டே இருக்கு. ஆண்டவரே என்னப்பா பேசுறீங்க, என்னப்பா செய்யணும், நான் என்னப்பா செய்யணும், ஆண்டவரே இந்த நாள்ல எனக்கு என்னப்பா வச்சிருக்கிறீங்க, ஆண்டவரே நான் உம்முடைய கிரியை நான் செய்யணுமாப்பா, ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பான்னு சொல்லி அவர் தேடஞ்சிலாம். நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்து கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் பிராவே, என் உத்தமியே, கதவை தெற. என் தலை பனியினாலும் என் தலைமையில் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். என் வஸ்திரத்தை கலற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்ப உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளுக்கு திரும்ப அழுக்காக்குவேன் என்றேன். என் நேசர் தமது கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கிற்று. அதாவது முன்னாலாம் கதவெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கதவா இருக்கும், அதில் கையை விட்டு விரலை விட்டு நம்மளாம் சின்ன பிள்ளைலாம் இருக்கும் என்ன செய்வோம், அந்த விரலை விட்டு எடுத்து கொண்டு என்ன செய்வோம், நோட்டுவோம். ஆண்டவர் அதை மாதிரி வந்து நின்று நம்மளை அப்படியே தட்டுறாருங்க. என் மகளே, நம்ம நினைப்போம் நம்ம சோம்பலா இருப்பாங்க, காலையிலே எந்திரிக்கைக்கு அநேகருக்கு எப்படி இருக்கும், அவ்வளோ நேரம் தேடியாச்சு, ஆண்டவரோட நான் இருந்தேன், இப்போ எனக்கு அப்படியே அசந்துட்டேன், அப்படியே நான் நித்திரை பண்ணிட்டாருமா. ஆனாலும் இருதயம் வந்து ஆண்டவர் நோக்கி என்ன செய்யுது, கூப்பிட்டுட்டே இருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்துட்டேன், கதவை திறமா, கதவை திற, நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பிள்ளை இருக்கிட்டு தூர தேசம் போயிருக்கிறான், திடீர்னு நம்ம பிள்ளை வருது, நம்ம எப்படி இருப்போம், ஆவலா காத்திருப்போம். அதான் அவர் அப்படி பாடுறாரு பாருங்க. இங்கே தேடுவேன் நான், இங்கே தேடுவேன் என் நேசரே சுவை, நான் இங்கே தேடுவேன் உன்னத ராஜனே ஆயன் உத்தமனே சரே, உன் உன்னத அன்பாலே ஆயன் உள்ளம் உருகுதே. எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன் என் நேசரே சுவை, நான் இங்கே தேடுவேன். மலரின் நடுவிலோ நெசரை மல்லிகை வானத்திலோ, மாடி மேடையிலோ இல்லையில் மன்னவர் மத்தியிலோ, எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன் என் நேசர் இயேசுவை, நான் இங்கே தேடுவேன். அழகு வாய்ந்தவர் நேசர், அறிவு மிகுந்தவர், அரச குமாரருள் ஆயன் நண்பர் ஒருவரே. எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன் என் நேசர் இயேசுவை, நான் இங்கே தேடுவேன். காட்டு மரங்களுள் நேசரின் மரம் போலாம், கமலும் மலர்களுள் நேசரின் பலீலியாம், கமலும் மலர்களுள் நேசரின் பலீலியாம். எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன் என் நேசர் இயேசுவை, நான் இங்கே தேடுவேன். காலை தேடுவேன், நேசரை கண்டு மகிழுவேன், கருத்தாய் பாடுவேன், நேசரின் காதலை நாடுவேன், கருத்தாய் நேசரின் காதலை நாடுவேன். எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன் என் நேசர் இயேசுவை, நான் இங்கே
தேடுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை எங்கேயா போய் நம்ம தேட போகிறோம்? எங்கேயா தேடுறோம்? எங்கேயா தேடுறீங்க? ஆண்டவரே ஏசப்பா, இது என்னோடு கூட இருக்கிறவரப்பா, என்னோடு கூட இருக்கிறவரப்பா. ஆண்டவர் எங்கேயும் நம்மளை விட்டு போகலை. அவர் சொல்கிறார் பாருங்க, அப்படியே கவலையோடு பார்க்குறாரு. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன், பூட்டின என் கைப்பிடிகளின் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளப்போளமும் என் விரலிலிருந்து வாசனை உள்ள வெள்ளப்போளம் வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்த என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையினால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லியிருக்காரு. உன் நேசர் எப்படிப்பட்டவர் எல்லாம் சொல்லும்போதுதான் அவர் வெண்மையும் சிவப்புமானவர். அந்த பாடலெல்லாம் பார்த்தீங்கன்னா உன்னதத்தில் உள்ள அனுபவத்தை அப்படியே இந்த சாலமன் ராஜா என்ன செய்யிருக்காரு, எழுதியிருக்காரு. ஆண்டவருடைய மகிமை, தேவனுடைய பிரகாசம், அவருடைய ஆலயத்தின் பிரகாசம், தேவன் எப்படி நமக்குள்ளே எப்படி வாழ்கிறார் என்று சொல்லி அந்த உன்னதமான அனுபவத்தை நினைச்சிருக்காரு, எழுதியிருக்காரு. நீங்க அதை பார்த்தீங்கன்னா அவர் சொல்றார் பாருங்க, அந்த 3 அதிகாரம் 3 வசனத்தை வாசிங்க. நகரத்திலே திரிகிற காவலர்கள் என்னை கண்டார்கள், என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போனவனுடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடும் மட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். அல்லேலூயா. ஆண்டவரை விட்டுட்டு நம்ம எங்கேயும் நினைச்சக்கூடாது, போவே கூட. ஆண்டவரை என்னோடு கூட தங்கிறார். அதான் இந்த வேதனைய சாஸ்திரியார் ஒரு இடத்துக்கு போயிருந்தார். வேதனைய சாஸ்திரியார் ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க. அப்போ அவங்களும் அவருடைய ஊழியக்காரரும் தங்கி இருக்கும்போது நேரம் ஆயிற்று. அப்போ தான் அவர் அந்த பாட்டை பாடுறாரு பாருங்க. வறுமையா போதகரே வந்தமிடம் தங்குகிறோம், சிறுமையா பந்திதனில், சிறுமையா பந்திதனில் சிறியவராம் நீர் எங்களிடம் ஒளிமங்கி இருளாச்சே, உத்தமரே வாருமையா, கடிதிரவு காத்திருப்போம், கடிதிரவு காத்திருப்போம், காதலனே கருணை செய்வார், மறுமையா போதகரே வந்தமிடம் தங்கீரோ. எந்த சூழ்நிலையானாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையானாலும், நம்ம எங்க போனாலும் எங்க வந்தாலும், ஆண்டவரே நீ எங்க கூடயே தங்கிருங்கப்பா, எங்க கூடயே தங்கிருங்கப்பா. ஒளி முதல் என்ன போனாலும் ஆண்டவரே நீங்க என் கூட இருந்தீங்கன்னா பிரகாசமா இருப்போம்ப்பா, நீங்க என் கூட இருந்தீங்கன்னா நான் ஒளி விளக்கா வாழுவேன்ப்பா, நீங்க என் கூட இருந்தீங்கன்னா நான் அந்த தேசத்துக்கும் இந்த நகரத்திற்கும் வெளிச்சமா இருப்போம்ப்பா. ஆண்டவரே உங்களுடைய பாதுகாப்பும் பராமரிப்போம். ஆண்டவரே என்னோட கூட இருக்கணும்ப்பா. ஆண்டவரே நீ எங்கோட தங்கணும்ப்பா, எங்கோட கூட வாசம் பண்ணணும்ப்பா. ஆண்டவரே எங்க விட்டு உம்மை விட்டு நான் எங்கப்பா போவேன்? ஆண்டவரே நீங்க என் கூட தங்கணும்ப்பா, எப்போ என்னோட கூட பேசணும்ப்பா, என்னோட கூட உறவாடணும்ப்பா, எப்போது ஒரு வெளிச்சத்தின் மகனாய் மகளாய் நான் வாழணும்ப்பான்னு சொல்லும்போது என் தேவன் தங்கி இருக்கிற வாசஸ்தலமாய் கர்த்தரை மாற்றுவா. நீ வாஞ்சியோடு தேடும் போது, வாஞ்சியோடு தேடும் பொழுது, வாஞ்சியோடு தேடும் பொழுது சங்கீதக்காரனாய் தாவீது வாஞ்சியோடு தேடினதை நாம் பார்க்கிறோம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, ஆண்டவரே உங்களுடைய முகத்தை என்கிட்ட மறைக்காதீங்கப்பா. ஆண்டவரே நீங்க போனீங்கன்னு ஆண்டவரே இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லப்பா. ஆண்டவரே நீங்க இல்லாம எனக்கு ஒரு வாழ்க்கை, அது வாழ்க்கை இல்லப்பா. நீங்க என் கூட இருங்கப்பா, என் கூட தங்கிருங்கப்பா, என் கூட வாருங்கப்பா. அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா அந்த நாட்கள்ல பழைய ஏற்பாட்டின் புத்தகத்துல அந்த ராஜாக்கள், ஆண்டவரை தேடின ராஜாக்களும் இருக்கிறாங்க, ஆண்டவரை தேடாத ராஜாக்களும் இருக்கிறாங்க. உண்மையாகவே ஆண்டவரை தேடின பிள்ளைகளை கர்த்தர் எவ்வளவா ஆசீர்வதிச்சிருக்காருன்னு பாருங்க. நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமும்
14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆ ஆ ஆ ஆ ஆ நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடினபோது இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அல்லேலூயா. உன் வீடு, வாசஸ்தலம், உன் நிலபலங்கள் எல்லாம் நன்றா இருக்கணும்னு நினைச்சீன்னா நீ ஆண்டவரை எப்போதும் தேடிக்கொண்டிரு. ஆண்டவரை நாம் தேடின பொழுது அவர் அழகா சொல்றார் பாருங்க, நம்முடைய தேவனாய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. நீங்க 15ஆம் அதிகாரம் 12 அது அபியா ராஜாவா இருக்கும்போது இங்க ஒரு மனுஷனை பார்க்கிறோம். ஆசா ராஜாவா இருக்கும்போது ஆண்டவரை எப்படி தேடினான்னு பாருங்க. 15ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடு தேடுவோம் என்று யாரெல்லாம்? சிறியோர், பெரியோர், ஸ்திரீ, புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கை செய்தார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை தேடாத மனுஷன் அந்த உலகத்துல இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. அவன் இருக்கிறத விட அதை சொல்லாண்டா நம்ம ஆண்டவர் என்ன செய்யணும்? அவனை கொண்டு வரணும். அல்லேலூயா. கர்த்தரை தேடாதவன், இந்த உலகத்துல கர்த்தரை தேடாதவன், கர்த்தரை மகிமைப்படுத்தாதவன், அவன் இந்த உலகத்துல வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அவன் என்ன இருக்கட்டும், அவனுக்கு எல்லா இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், நீ கர்த்தரை தேடலைன்னா உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர் சொல்றாரு, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றோம், நம்ம ஆண்டவரை தேடாம மற்ற என்ன காரியத்தை தேடி நமக்கு எதுக்கப்பா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள். முதலாவது ஆண்டவரை யாரெல்லாம் முதலாவது அதிகமா தேடுறாங்களோ அவங்களுக்கு பிரயோஜனம். சொல்றீங்களா? சொல்லிட்டு செல்றாரு பாருங்க. அப்படி ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிக்கைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார். ஏன் ஆண்டவரை தேடணும்னு சொன்ன உடனே யாருக்கெல்லாம் சந்தோஷம் கிளம்புதோ அவங்க உண்மையாகவே ஆண்டவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை தேடையா, ஆண்டவரை விடாமல் பற்றி கொள்ளணும். ஆண்டவர் தான் நமக்கு எல்லா உதவியும் செய்யணும். அவர் நமக்கு செய்வார். ஏன் என்று சொன்னால் யோர்தான் நதியை மேலிருந்து கீழாக ஓடி வருகிற தண்ணீரை நிப்பாட்டின தேவன். அல்லேலூயா. செங்கடலை பிறந்ததான தேவன், அவர் அற்புதத்தின் தேவன், அவர் அதிசயத்தின் தேவன். நாம் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவரை தேடும் பொழுது நிச்சயமாய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி நமக்கு இருக்கிற சகல சத்துருக்களை சங்கரித்து நம்மளை இளைப்பாற பண்ணுகிறதான தேவன். நாம் சுகமாய் குடியிருக்க பண்ண முடியாது. என் தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறதான தேவன். கர்த்தரை தேடாதவன் எவனோ அவனை என்ன செய்ய? நீ விட்டு புறம்பாக்கி போடு. ஆண்டவரை தேடுற மனுஷனை கொண்டு ஐயா, ஆண்டவர் மேல வாஞ்சியா இருக்க கொண்டு வாப்பா. ஆண்டவர் நம்மை பரிசுத்தத்திற்கு அழைக்கிறதான தேவன். அல்லேலூயா. மானானது 42ஆம் சங்கீதத்தில் சொல்ல, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உமே நோக்கி வாஞ்சித்து கதறி. அப்படிப்பட்ட வாஞ்சை எனக்குள்ள ஊற்றுங்கப்பா, அந்த தண்ணீரை ஊற்றுங்கப்பா. அந்த மாதிரி எனக்கு ஒரு காரியத்தை தாங்கப்பா. உண்மை தேடி அன்றைக்கு எப்படியா நான் உண்மை கண்டுகொள்ளணும்ப்பா. உங்களுடைய முக பிரசன்னத்தை நான் பார்க்கணும்ப்பா. அப்பா, நான் உங்களுடைய அன்பை பார்க்கணும்ப்பா. ஆண்டவரே, எனக்காக ரத்தம் சிந்தின தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே. ஆண்டவரே, நான் செய்த பாவத்திற்கு, நான் செய்த அக்கிரமத்திற்கும் ஆண்டவரே நீர் எனக்கு மன்னிப்பை கொடுத்து என்னை இந்த உலகத்திலே தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறதான தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே. ஏசப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க எனக்கு வரணும்ப்பா. நீங்க வந்தா சகலவற்றையும் சுத்திகரித்து என்னை பராமரித்து போஷித்து வழி நடத்துவீங்கப்பா. அப்பா, உங்களுடைய அன்பு எனக்குள்ள வேணும்ப்பான்னு சொல்லி கர்த்தரை என்ன செய்றாங்க? தேடுறாங்க. அதே வேளையில இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. 2 நாளாகமும்
என்ன தேடக்கு சகாயம். நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன், ஒரு போராட்டம்னு வருதுன்னு வைங்களேன், அப்பவும் நிறைய பேர் ஆண்டவரை தேடக்கா பதில் இந்த உலக பிரகாரமா ஓடிக்கிட்டே அலைவாங்க. எங்க எப்படி அது கிடைக்குமா இது கிடைக்குமான்னு. நீ ஆண்டவரை தேடினேன்னா கர்த்தர்வம் முன்னாலே எல்லாத்தையும் கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆண்டவரை கருத்தா தேடினேன்னா கர்த்தர் உனக்கு எப்படி அதுக்கு விடுதலை ஆக்கணும், எப்படி அதை நிறைவேற்றணும், உன் காரியத்தை எல்லாவற்றிலும் ஜெயித்து தரணும்னா அவரே உனக்கு சாதகமாக்கி எல்லாத்தையும் கொண்டு வருவார். அல்லேலூயா. அவன் கர்த்தரை தேடுவதற்கு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க என்ன இருக்கு அதை வாசிங்க. அவன் கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவுக்கு விவசாயத்தை கூறினான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிலே சகாயம் தேட தேடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களில் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அல்லேலூயா. நல்ல நல்ல ராஜாக்கள்லாம் இருந்திருக்காங்க, நல்ல ராஜாக்களும் இருந்திருக்கிறாங்க, விக்கிரத்துக்கு பின்னால அனுப்புற ராஜாக்களும் இருந்திருக்கிறாங்க. ஆனா ஆண்டவரை தேடுற பிள்ளைகளை கர்த்தர் நினைச்சிருக்காரு. அந்த இடத்தை சுற்றி ஜனங்களுக்குள்ள சமாதானத்தை சந்தோஷத்தை அனுப்பி அவர்களை சமாதானமா குடியிருக்க செய்திருக்காருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை தேட தேட, ஆண்டவரை தேட தேட, அவருடைய நாமத்தை மைமைப்படுத்த அங்க பாத்தீங்கன்னா நீங்க அந்த 20ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைவரப்படுவீர்கள். அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவம் உள்ளவரை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதவியிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலையில் தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினார். அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. நான் ஒருமனப்பட்டு இந்த இடத்துல நீங்க அத்தனை பேர் இருக்கிறீங்க, நீங்கள் ஒருமனப்பட்டு நீங்க எல்லாரும் ஆண்டவரை நீங்க துதிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே நீங்க எங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருக்களை ஆண்டவரே சங்கரிங்கப்பா, எனக்கு விரோதமாய் செயல்படுகிற பொருளாதார ஆவிகள் எல்லாத்தையும் ஆண்டவரை அலமனுங்க என்று சொல்லும் போது கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவரோட இந்த உலகத்துல கூட ஒருத்தரும் இல்ல. யாரா இருந்தாலும் சரி முழங்கால் எல்லாம் என் தேவனுக்கு முன்பாக முடங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாராயிருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய ஆளாயிருந்தாலும் சரி, என் தேவனுக்கு முன்பாக முடங்கியே ஆக வேண்டும். அல்லேலூயா. என் தேவன் பெரியவர், அவர் உன்னதமானவர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒரு ஃபோன் நம்பரை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. வேத வசனத்துல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 7:7. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடினா என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். ஆண்டவரை நீங்க உண்மையா தேடிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு காண்பிக்கணுமோ அத்தனையும் காண்பித்து தர்றார். இதுவரைக்கும் ஆசீர்வாதம் பல காரியங்கள் உங்களுக்கு ஒழிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா நீங்க கர்த்தரை உண்மையா தேடினீங்கன்னா எங்கெங்க மறைஞ்சு கிடக்கும் உங்களை நிலவலனாலும் சரி, எதுனாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்வாரு? அதை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கண்களை திறக்கிறதான தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். நீங்க காணாம இருக்கவே முடியாது. நீங்க ஆண்டவரை உண்மையா தேடிட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு எல்லாத்தையும் என்ன செய்வாரு? தருவார். அல்லேலூயா. தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் இந்தளித்தே, உம்பாதம் பணிந்தே என்னாளோ ஸ்துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன் செய்யா,
உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. அல்லேலூயா. அப்ப தேடும் போது ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து கிடந்து ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் இரக்கம் செய்யாம இருப்பாங்க. ஆண்டவர் இரக்கம் செய்யாம இருப்பாரா? இப்போ உங்க பக்கத்துல வந்து ஒரு ஆளு கண்ணீர் வடிச்சு நீங்க தான் எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும், இந்த ஒரு உதவி நீங்க பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு ஆள் சொல்றாங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அது முடியுது, உள்ளத்துக்குள்ள தெரியுது, திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னு வைங்க, நீங்க என்ன செய்வீங்க? கொடுக்காண்டான்னு நினைச்சாலும் சரி இந்த ஒரு உதவியும் செய்துதான் பார்ப்பேன் அப்படின்னு. என் தேவன் ஐஸ்வர்ய சம்பந்தர், அவரை நோக்கி தேடி அவரிடத்துல கண்ணீர் வடிச்சு, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை அல்லவா ஆண்டவரே, எனக்கு நீங்க சகாயம் செய்யாம யாருப்பா அந்த உலகத்துல சகாயம் செய்வா, எனக்கு ஆண்டவரை உதவி செய்யுங்கன்னு கேட்டா கர்த்தர் செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. எந்த பாவியாயினோம் தள்ள மாட்டேன் என்கிறார், துரோகம் செய்த போதிலும் நோக்கி பார் ரட்சிப்பார், நல்ல செய்தி இயேசுவை நோக்கி பார் ரட்சிப்பார், நம்பி வந்து அவரை நோக்கி பார் ரட்சிப்பார். ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறதான தேவன். அல்லேலூயா. எந்த பாவியா இருந்தாலும் சரி, ஒருவேளை ஆண்டவருடைய அன்பை மறந்துட்டு சில நேரங்களில் நீங்கள் தெரியாமல் ஒருவேளை ஓடிட்டா கூட, நான் தெரியாமல் வந்துட்டேன்ப்பா, மாட்டிக்கிட்டேன்ப்பா ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில் வரும்னு நான் நினச்சி பார்க்கலப்பா, ஆண்டவரே என்னை திரும்பமா என்னை மன்னிச்சிருங்கப்பா, இனிமேல் நான் உங்களுடைய பார்த்து விட்டாண்டா நான் விலக மாட்டேன்ப்பா, என்னை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஆண்டவரே, என்னுடைய கிருபையை மேலே தாருங்கப்பா ஆண்டவரே, எனக்கு இரக்கம் செய்யுங்கப்பான்னு கேட்டீங்கன்னா, என் கண்ணீரோடு கேட்கும்போது, இரக்கத்தோடு கேட்கும்போது, விண்ணப்பத்தோடு கேட்கும்போது, அழுகையோடு விண்ணப்பத்தோடு கேட்கும்போது தேவன் அதற்கு அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவரை உண்மையான மனசோடு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவரை தேடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய அன்பை நீங்க பாருங்க. அந்த 107ஆம் சங்கீதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தேவனுடைய அன்பு அப்படியே வெளிப்படுது நீங்க பார்க்கலாம். பாருங்க, அந்த 107ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அந்த 5ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. ஐயா, பசியா இருக்கியா, தாகமா இருக்குதியா? நீங்க அந்த ஏசாயா 55ல் முதல்ல ஒரு வசனம் சொல்லியிருக்கு. அந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தாகம் உள்ளவர்களே எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், பணமும் இன்றி விலையும் இன்றி. பணம் இல்லாம இந்த உலகத்துல யாராவது நமக்கு ஏதாவது செய்வாங்களையா? பணம் இல்லை, இங்க பாருங்க, நீங்க இங்க வந்தீங்கன்னா ஆண்டவர் இலவசமா உங்களுக்கு சாப்பாடு போடுறது பெரிய அதிசயம். அல்லேலூயா. நீ தேவனுடைய வீட்டுல எத்தனை நாள் இருந்தாலும் உனக்கு சாப்பாடு இலவசம். அல்லேலூயா. கர்த்தர் பாப்பாரு, எல்லாத்தையும் பாக்குறவரு. 3 நாளா ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாங்க, பசியாவும் தாகமா இருக்க. கர்த்தர் வெறுமையா அனுப்புனாரா? இல்ல, அவங்களுக்கு தேவையான பலத்துக்கு தேவையான சரீரத்துக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்தாரு. சரீரத்துக்கு, ஆத்மாவுக்கு, ஆவிக்கு தேவை எல்லா காரியங்களையும் கர்த்தர் கொடுத்து அனுப்புகிறார். இல்லையா? அங்க சொல்லப்பட்டிருக்கு, இப்படி தொய்ந்து போய் இருக்கும் பொழுது தங்கள் அப்ப ஒண்ணுமில்லாம இருக்கும்போது அவங்களுக்கு என்ன செய்யும்? ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். அல்லேலூயா. தங்கள் ஆபத்திலே நீ எப்ப ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாலும் சரி, அதுக்குதான் சொல்ல, கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி. உனக்கு ஒரு உணர்வு தந்திருக்காருல, இப்ப மாதிரி நீ என்கிட்ட கேளுன்னு ஆண்டவர் சொல்வாரு. நீ பசிக்கு தாகருக்கு எல்லாருக்கு பண கஷ்டம் வந்தது, எல்லாம் வறுமையில் போயிட்டு எல்லாம் போயிட்டு இப்பமா என்னை தேடு, இப்பமா என்ன நோக்கி பாரு, என்ன நோக்கி பாருன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்பவும் நீ பார்க்கலாம், ஐயா இதை நோக்கி பாருங்கிறாரு. அப்படி நீ பார்க்கும்போது தங்கள் ஆபத்திலே சிலவங்க சங்க பிடிச்சு நெரிக்கிற மாதிரி சிலவங்க சூழ்நிலை வந்துடும்.
அப்போ ஆண்டவர் நோக்கி கூடும்போது கர்த்தர் அவர்களை விடுவித்தார். அல்லேலூயா. அடுத்தல பாருங்க, கொஞ்ச நேரத்துல மறந்துருந்தாங்க. ஆண்டவருடைய அன்பை பாருங்க. நீங்க எத்தனையோ தினமும் ஆண்டவர் அந்த எருசலேமை பார்த்து அதான் கண்ணீர் வடிச்சாரு. உனக்கு எத்தனை தினமோ நான் உதவி செய்தேன், கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கும் வண்ணமாய். அப்பவும் உனக்கு அறிவு இல்லையே, நான் தானே உனக்கு உதவி செய்யணும். என்ன தவிர அந்த உலகத்துல உனக்கு ஏன் இறக்கம் கிடைக்கலன்னா, உனக்கு எத்தனை பேர் இறக்கம் வராட்டியும் புரோஜனம் இருக்காது. நீ என்ன தேடு, ஏன் தன்பாரு, ஏன் 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 வார்த்தை நீ கேட்காம நீ நடக்கா. எனக்கு அங்க சொல்லப்பட்டிருக்காங்க, தவணம் உள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி அவர் சொல்ல போறாரு. தாபரிக்கு ஊருக்கு போய் அவர்களை செவ்வாய் வெளியில நடத்துறான். அந்த காலத்தில் மரண இருளில் வைக்கப்பட்டிருந்து அந்த 11ஆம் வசனத்தை வாசிங்க. தங்கள் ஆபத்திலே, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுதும் தங்கள் ஆபத்தில் ஆண்டவர் நோக்கி பார்த்தாங்க. ஐயா, அவர்களெல்லாம் ஆண்டவர் விடுவித்தார். அல்லேலூயா. சிறைச்சாலையில இருந்தாலும் சரிதான், நீ வருத்தத்தினால தாழ்த்தினாலும் சரிதான், சகாயமே இல்லையே, எனக்கு ஒருத்தர் கூட உதவி செய்ய ஆள் இல்லையேன்னு நீ நினைக்கும் போது நீ ஆண்டவரை அப்படிப்பட்ட நேரத்தில் நீ கூப்பிட்டு செய்யணும்னா கர்த்தர் என்ன செய்யறான், இக்கட்டுல இருந்து நீங்களாக்கி ரட்சித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அடுத்த 19ஆம் வசனத்திலே அவர் சொல்றாரு, அவர்கள் ஆத்மா சகல போஜனத்தை அரவசிக்கிறது, மரண வாசல்கள் பரியந்தம் சவிக்கிறார்கள் தங்கள் லாபத்திலே. ஆண்டவர் எத்தனை தடவை தங்கள் ஆபத்திலே, தங்கள் ஆபத்திலே. ஆண்டவர் மிகுந்த அன்புள்ளவர். அல்லேலூயா. ஆண்டவரை போல அன்புள்ளவர்கள் உலகத்துல ஒருவரும் இல்லை. நீங்க என்ன சூழ்நிலையில இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட நிலைமையா இருந்தாலும் சரி, உனக்கு தரித்திரம் பிடிச்ச நிலைமையா இருந்தாலும் சரி, நீ என்ன சூழ்நிலையில கட்டிருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை விடுவிக்கிறவர். அல்லேலூயா. அருமையான அம்மா பாடினாங்க இதுல, யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிடவே மாட்டா. யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு கைவிட மாட்டா. அவரை நோக்கி பார்க்கிற ஜனங்கள், அவரை தேடிட்டீங்க, அவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் எல்லாவற்றிலும் விடுதலையாப்பா. இல்லையா? எரேமியா 33:3 வாசிங்க. எப்படி ஆகணும் உங்களுக்கு ஒருவேளை தெரியாம இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு தெரியப்படுத்துங்கள. எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் அதான் சொல்றாரு, உனக்கு என்ன ஒரு நேரம் தான், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தா என்னை நோக்கி கூப்பிடு. அவரை நோக்கி கூப்பிடுறதுக்கு பயமே வேண்டாங்க. திடீர்னு வந்துட்டு ஆபத்து வருது, சாவது, நீ சத்தம் போட்டு கூப்பிட்டீங்கன்னா கர்த்தர் உன்னை விடுவிப்பார். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் நோக்கி கூப்பிடக்கு மறந்துடாதங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரிதான், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன். அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தர் செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
சூத்திரம் ஆண்டவரே மை துதிக்கிறோமாப்பா. பரிசுத்த ஆவியானவரே மை துதிக்கிறோம் ராஜா. பரலோக தேவனே மை துதிக்கிறப்பா. நல்ல வார்த்தை மூலம் நீர் பேசின கிருபைக்காக நன்றி ஏசப்பா. வந்தவரே வந்த ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் நன்றி செலுத்துறேன்ப்பா. என் கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வாரா என்று கண்ணீரோட ஏக்கத்தோட ராஜா உம்மை நோக்கி வந்த ஒவ்வொரு குடும்பத்துக்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் ராஜா. என் பரிசுத்த ஆவியானவரே வந்த வண்ணமா யாரும் போகாத அளவுக்கு ஆண்டவரே அது பலவீனங்களா இருக்கலாம், ஆண்டவரே சமாதானம் இல்லாம இருக்கலாம் ராஜா. ஆனா இயேசு வந்த வீடு சமாதானம் உண்டு ராஜா. உம்மை துதிக்கிறேன் ராஜா. இந்த நாள் கொடுத்த வார்த்தை மூலம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் ராஜா. ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா அது ஜீவன் உள்ளதா வெளிப்பட்டதப்பா. உம்மை துதிக்கிறேன் ராஜா. ஆமேன் ராஜா. உமக்கு நன்றி ஏசப்பா. பிள்ளைகள் போச்சல சமாதானமா கடந்து போக கர்த்தர் இறக்கம் செய்ய மாண்டவரை அப்பா உம்மை துதிக்கிறேன். இந்த ஸ்தலத்துல இருக்கிறவரா இருக்கிறபடியால் ஆண்டவரே உம்முடைய உச்சி நோக்கங்கள் பார்த்திருக்கோம் ராஜா. உம்முடைய பிள்ளைகளை ராஜா பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறேன் ராஜா.